श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमुवे मन्नार्गुडि कंदाडे गोपालार्य महादेशिकन अरुளிச் செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம் இப்போ அனுபவித்து கொண்டு வருகிறோம். இது 7வது காண்டம். 717 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஆச்சரியமான காவிய கிரந்தத்தில் முதல்ல பாலகாண்டம் அனுபவித்தோம், தேசிகனுடைய அவதாரப்படலம். அதுக்கப்புறம் அகீந்திரபுர க்ஷேத்திர காண்டம், ஔஷாத்ரி யாத்திரை படலம். 3வதாக சத்யவிரத க்ஷேத்திர காண்டம், திருக்கச்சி யாத்திரை படலம். 4வதாக ஆதிவராக க்ஷேத்திர காண்டம், சேஷகிரி யாத்திரை படலம், திருமலை அப்பனை சேவிப்பது. 5வதாக முக்தி தேச யாத்ரா காண்டம், வடநாடு தென்னாடு யாத்திரை படலம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க க்ஷேத்திர காண்டம், ஸ்ரீரங்கம், திருப்புல்லானி, நவத்திருப்பதி, திருவனந்தபுரம், சோழநாடு திருப்பதிகள், அந்த யாத்திரையை அனுபவித்து இப்போது 7வது கடைசி காண்டமான ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா காண்டம், சத்தியகால வாசம், ஸ்ரீரங்க ரக்ஷணம், ஸ்ரீரங்கநாதன் புனப்பிரதிஷ்டை படலம், இதெல்லாம் சேர்ந்தது. நேற்றைய தினம் சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீ கோவிந்தராஜனால் பிரேரணை செய்யப்பட்ட சில பௌராணிகர்கள் சுவாமி தேசிகன் இருக்கும் இடத்துக்கு எழுந்தருளி சித்திரக்கூடத்தில் சில கலக்கங்கள் எழுந்திருக்கின்றன, அதை தேவரீரே நீக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனராம். உடனே ஒரு தலை சிறந்த வீரனான அரசனின் துணை கிடைத்தால் ஸ்ரீ கோவிந்தராஜனை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்யலாம் என்று அவர்கள் கூறவே சுவாமி வேதாந்த தேசிகன் உடனே சிஷ்ய பரிவாரங்களுடன் செஞ்சி சென்று கோபண்ணாவை சந்தித்து கோபண்ணாவின் துணை கொண்டு செஞ்சியில் கோவிந்தராஜனை பிரதிஷ்டை செய்து அவரை மங்களாசாசனம் செஞ்ச பிறகு ஸ்ரீரங்கம் எழுந்தருளினான்னு சுவாமி நம்ம அனுபவித்தோம். அது இல்லாமல் அத்தியன காலத்தில் உற்சவத்தில் சில குயுக்திகள், குதர்க்கவாதம் செய்பவர்கள் கோவிலில் தமிழ் பிரபந்தங்களை சேவிக்கக்கூடாது என்று அங்குள்ள அதிகாரிகளை கலக்கினர். அதாவது சித்திரக்கூட்டத்தில் விஷ்ணு பிரதிஷ்டை செய்து வைத்தார் என்ற அசூயை இந்த தேசிகனை வாக்பந்தனம் பண்ணி வைத்து நிர்பந்திக்க கடவோம் என்று நிச்சயித்து சில குமதிகள் அவர் இந்த மாதிரி தமிழ் பிரபந்தங்களை சேவிக்கக்கூடாது, குதர்க்கவாதம் செய்பவர்கள் பண்ணா. அவர்கள் தமிழ் பாஷை நீச்ச பாஷை, அதனால் அதை கோவிலில் சேவிக்கக்கூடாது. மற்றும் ஷடகோபர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் நம்மாழ்வார், அவரை சேவிக்கக்கூடாது என்று வாதம் செய்தனர். அங்கிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாராலும் இதற்கு பிரமாணம் காட்ட முடியாததால் கோவில்களில் திவ்ய பிரபந்தம் ஓதப்படுவது நிறுத்தப்பட்டது. அப்புறம் மேலே இன்று அனுபவிக்கலாம். அதிகாரினோ அபிமத்தா மத்வா யுக்தம் ததுக்தமத நிஷிஷிதுரத்யயனோத்சவமஹ ததா ரங்கசாயினோ பவனே. அதிகாரினோ அபிமத்தா மத்வா யுக்தம் ததுக்தமத நிஷிஷிதுரத்யயனோத்சவமஹ ததா ரங்கசாயினோ பவனே. கோயில் நிர்வாகிகளும் அந்த குயுக்திகளின் வார்த்தைகளை கேட்டு தமிழில் ஓதப்படும் பிரபந்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்தில் உத்தரவிட்டனர் கோயில் நிர்வாகிகள். ஏன்னா குயுக்திகள் அவளை மயக்கிட்டான், கலக்கிட்டான். அத்யயனோத்சவபத்த ஸ்ரத்தோ விருத்தான் புரோதாய ரங்கேஸ்வர பரிவாரோ வேதாந்த குரோருபாந்தமாயத்யோச்சே. அத்யயனோத்சவபதத ஸ்ரத்தோ விருத்தான் புரோதாய ரங்கேஸ்வர பரிவாரோ
வேதாந்த குரோருபாந்தமேத்யோஷே. சில வயதான பெரியோர்கள் இந்த அத்தியன உற்சவத்தில் தமிழ் பிரபந்தங்கள் ஓதப்படுவதை பல காலம் கண்டு அனுபவித்தவர்கள், அதில் மிகவும் ஈடுபாடுள்ளவர்கள். அதை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற பேராசையினால் ஸ்ரீ சுவாமி தேசிகனை சந்தித்து கூறினார். அவ்வளவு ஆவல் அவர்களுக்கு, அதை கேட்கணும் தமிழ் பிரபந்தத்தை மறுபடியும், ஏன்னா அதில் அவ்வளவு ஈடுபாடு அவர்களுக்கு. பகவத் ராமானுஜமுனி சித்தாந்த ஸ்தாபகே பவதி பாஸ்வதி பவதி யதி தம் விக்னஹ சத் சம்பிரதாயஸ்ய நிர்தாரயிதா கோவா தரணௌ சித்தாந்த யாதார்த்தியம் தத் பகவந்தே ஹ்யபயம் பிரவர்த்தயஸ்வோத்வம்ஸ்ச நிர்விக்னம். பகவத் ராமானுஜமுனி சித்தாந்த ஸ்தாபகே பவதி பாஸ்வதி பவதி யதி தம் விக்னஹ சத் சம்பிரதாயஸ்ய நிர்தாரயிதா கோவா தரணௌ சித்தாந்த யாதார்த்தியம் தத் பகவந்தே ஹ்யபயம் பிரவர்த்தயஸ்வோத்வம்ஸ்ச நிர்விக்னம். பிரவர்த்தயஸ்வோத்வம்ஸ்ச நிர்விக்னம். இந்த 2 ஸ்லோகத்துக்கு உண்டான பொழிப்புரை ஆறு அர்த்தம். தேவரீர் பகவத் ராமானுஜர் சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதில் முன்னோடியாக இருக்கிறேன். அவள் வேதாந்த தேசிகனை பார்த்து கூறினார், இந்த மாதிரி சொன்னார் அந்த பெரியவர்கள். தேவரீர் பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமர், சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதில் முன்னோடியாக உள்ளி அவருடைய சத் சம்பிரதாயத்தை தெளிவாகவும் பிரகாசிக்கச் செய்து கொண்டு வருகிறேன். தேவரீரை தவிர நம் சித்தாந்தத்திற்கு இடையூறாக உள்ளவர்களை நிர்தாரணம் செய்து ஸ்தாபிக்க வல்லவர் இங்கு யாரும் இருக்கிறார்களா? இல்லையே. அதனால் நமக்கு இப்போது வந்திருக்கும் சோதனையை நீக்கி தேவரீரே தடங்களின்றி அத்தியன உற்சவத்திற்கு தடங்களை ஸ்தாபித்து அருள வேண்டும் என்றனர். சத்யச சிஷ்ய ஆர்யோ ரங்கேஷ நிவேசமாவிஷ்ய சாகமதிகாரிபிஸ்தான் ஆகாரயாமாச. சத்யச சிஷ்ய ஆர்யோ ரங்கேஷ நிவேசமாவிஷ்ய சாகமதிகாரிபிஹி தான் வாதாயாகாராயமாச. உடனே தன் சிஷ்யர்களுடன் சுவாமி தேசிகன் ஸ்ரீ ரங்கேசனின் கோவிலுக்கு சென்று அங்கு அதிகாரிகளின் முன்னிலையில் அந்த குதிஷ்டிகளை வாதத்திற்கு அழைத்தார். வேதாந்தாச்சாரியகமனம் ஞாத்வா துர்வாதின சநிர்வேதம் க்ஷூத்ராபிச்சாரதஸ்தம் மூகீகிருத்யாரபந்தவாக்கலகம். வேதாந்தாச்சாரியரின் வருகையை அறிந்த அந்த துர்வாதிகள் குமதிகள் கவலைப்பட்டனர். ஐயோ, அவர் வந்துட்டாரே, நம்மளை ஜெயிச்சிருவாரே அப்படின்னு. அவரை ஜெயிப்பது எப்படி என்று தெரியாமல் நீச்சமான வார்த்தைகளை பேசத் தொடங்கி அங்கு கலகத்தை ஆரம்பித்தனர். தஜ்ஞாத் வார்யோ மனசா துவயமனுசந்தாய மந்திரமுச்சாரிய க்ஷுத்ரம் நிகிருஹ்யதை சக நிரர்கலம் வாதமாரேபே. தஜ்ஞாத் வார்யோ மனசா துவயமனுசந்தாய மந்திரமுச்சாரிய க்ஷுத்ரம் நிகிருஹ்யதை சக நிரர்கலம் வாதமாரேபே. அதை அறிந்து கொண்ட வேதாந்தாச்சாரியன் சுவாமி தேசிகன் துவயமந்திர அனுசந்தானம் மனத்தில் உச்சரித்து கொண்டு அவர்களுடைய நீசமான செயலை நிறுத்தி தடங்களின்றி வாதத்தில் முனைந்தார். வாதே குருணா விஜிதாக ஸ்வயமேவ க்ஷுத்ரபாதிதா கின்னாக சரணி சக்ரு கருணா வருணா வாசஸ்ச தஸ்ய சரணாப்ஜம். வாதே குருணா விஜிதாக ஸ்வயமேவ க்ஷுத்ரபாதிதாக கின்னாக சரணி சக்ரு கருணா வருணா வாசஸ்ச தஸ்ய சரணாப்ஜம். வாதத்தில் அந்த நீச்சர்களின் வாதத்தை தகர்த்து ஜெயித்தார் சுவாமி தேசிகன். சுவாமியின் வாதத்திறனை கண்டு அதிர்ந்த அந்த வாதிகள் கருணாமூர்த்தியான சுவாமியின் திருவடித்தாமரைகளில் சரணம் புகுந்தனர். குருடாடபி சரணாகத சந்திரான பராயணஸ்தேஷாம் அபயமதாதபசார்ய க்ஷுத்ரபலோத்தாம் ச தத்பாதாம்
தத்பாதாம் குருராடபி சரணாகதசந்திராணபராயணஸ்தேஷாம் அபயமதாதபசாரிய க்ஷுத்ரபலோத்தாம் ச தத்பாதாம். தோல்வியுற்ற அவர்களின் நடுக்கத்தை கண்ட சுவாமி தேசிகன் சரணமடைந்த அவர்களுக்கு அபயமளித்தார். வாதீகணவிரியமான ஸ்வகச்சருணாருண சரோஜாதः உச்சை வெங்கடநாதः சம்சத்யதிகாரிணோ அன்வசாதித்தம். வாதிகணவிரியமான ஸ்வகச்சரணாருண சரோஜாதः உச்சை வெங்கடநாதः சம்சத்யதிகாரிணோ அன்வசாதித்தம். அந்த வாதிகள் செய்த சரணாகதியை ஏற்றுக்கொண்ட சுவாமி தேசிகன் மிக உயர்ந்த குரலில் அங்கு இருக்கும் அதிகாரிகளை பார்த்து திடமாக இப்படி கூறினார். 669வது ஸ்லோகம். வாதக்காரயிதவ்யோ யதீக துர்வாதின சமாயாந்தி இத்தம் மகோத்சவச்ச பிரதிக்ஷேதோ மா கதாச்சித் பூத். ஒருவேளை மீண்டும் துர்வாதிகள் இம்மாதிரி உற்சவத்தை நடத்தக்கூடாது என்று சொன்னால் யாரும் அதை நிறுத்தக்கூடாது. அவர்களுடன் வாதத்திற்கு வேண்டுமானால் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் சுவாமி தேசிகன். இத்யாஜ்ஞாப்ய சிலாயாம் சாசனமே தத் விலேக்கிய ததா சம்ஸ்தூயமான ஆர்யே நிஷ்பிரத்யூகம் மகோத்சவமகார்ஷீத். இவ்வாறு எல்லாருக்கும் கட்டளையிட்டு அந்த சாசனத்தை கல்வெட்டிலும் பொறித்து வைத்தார். தமிழ் பிரபந்தம் சேவிச்சு ஆகணும். அத்தியன உற்சவம், தமிழ் பிரபந்தம், திவ்ய பிரபந்தம், நம்மாழ்வாருடைய பாசுரங்கள், தமிழ் வேதம் சேவிச்சே ஆகணும்னு சாசனத்தை கல்வெட்டில் பொறித்து வைத்தார். பின் அங்கிருந்தவர்கள் எல்லாராலும் பாராட்டப்பட்ட சுவாமி தேசிகன் இந்த மகோத்சவத்தை மீண்டும் தடங்களின்றி தொடக்கி வைத்தார் என்று தெரிவிக்கிறார். இதையே குரு பரம்பரா பிரபாவம் ஸ்ரீமத் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சாமி அருளி செய்த 3000 படியில் இதே விஷயத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனுபவிக்கிறார். அதையும் இங்கே சேர்த்து அனுபவிப்பது நமக்கு பாக்கியம். ஸ்ரீரங்கத்தில் திரு அத்தியன உற்சவத்துக்கு ஏற்பட்ட தடையை சுவாமி தேசிகன் நிரந்தரமாக தகர்த்த விருத்தாந்தம். சித்திரக்கூடத்தில் விஷ்ணு பிரதிஷ்டை செய்து வைத்தார் என்று பொறாமைப்பட்டு இந்த தேசிகனை வாக்பந்தனம் பண்ணி வைத்து நிர்பந்திக்க கடவோம். அவரை பேச்சு இல்லாமல் பண்ணி வச்சு அவரை நிர்பந்திக்க கடவோம் என்று நிச்சயித்து பின்பு அந்த சர்வதாரி வருஷத்தில் அழகிய மணவாளனுக்கு திரு அத்தியன உற்சவம் வந்தது. சில குமதிகள் கோபனராயன் ஸ்வதேசம் தேசத்துக்கு போன அப்புறம் அங்குள்ள அதிகாரியை சில யுக்திகளாலும் சில ஸ்மிருதி வாக்கியங்களாலும் பிரமிப்பித்து மனக்கலக்கம் அடையும்படி செய்து இப்போ திவ்ய பிரபந்த பிராமணியாதிகளையும் ஸ்வசித்தாந்தத்தையும் தேசிகன் நிர்வகித்தாராகில் திரு அத்தியன உற்சவத்தை நடப்பிக்க தகும். இல்லாவிடில் பிரபந்த அனுசந்தானம் தத் கர்த்தாக்களுடைய விக்கிரகங்கள் மரியாதைகள் ஒன்றும் கூடாது. அதாவது இந்த திவ்ய பிரபந்த சேவிக்கிறதையும் இந்த சித்தாந்தத்தையும் பிரமாணிக்கமாக அதுக்கு பிரமாணம் என்ன, அதை தேசிகன் நிர்வகித்தால் சொன்னால் அதை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணால் ஸ்தாபனம் பண்ணால் அதை நம்ம நடத்திக்க ஒத்துக்கலாம் திரு அத்தியன உற்சவத்தை. அப்படி அவர் பிரமாணம் இல்லை கொடுக்கலைன்னா பிரபந்த அனுசந்தானமும் அவர்களுடைய அந்த கர்த்தாக்கள் ஆழ்வார்களுடைய விக்கிரகங்கள் மரியாதைகளும் ஒன்றும் கூடாது என்று நிர்பந்திக்கும்படி பண்ணி வைக்க அங்கே அதிகாரிகளை சொல்லி அந்த மாதிரி கலக்கமடைய செய்து பண்ணி வைத்தார்கள். அந்த அதிகாரியும் உட்பட்டு உற்சவத்தை நிறுத்திவிட்டார். கோயில் அனந்த கொத்து பரிஜனங்கள் எல்லாரும் பெரியவர்கள் இப்படி பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமரான தேவரீர் எழுந்தருளிருக்க செய்தேயே உற்சவத்திற்கு விரோதம் வருமோ என்று சுவாமி தேசிகனை பிரார்த்திக்க, பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமரான தேவரீர் எழுந்தருளிருக்கும்போது இப்படி அத்தியன உற்சவத்திற்கு விரோதம் வருமோ என்று பிரார்த்திக்க, தேசிகனும் தன்னுடைய சிஷ்யர்களுடைய கோயிலிலே எழுந்தருளி திருமண்டபத்திலே இருந்து கொண்டு அந்த குமதி வித்வான்களையும் துர்புத்தியுடைய வித்வான்களையும் அதிகாரிகளையும் சேர்த்து அழைத்து அவர்களுடன் வாதம் பிரவருத்தமாக அந்த வாதத்தை சொல்லி அந்த குமதிகள் கொடியதான க்ஷுத்ர மந்திரத்தாலே தேசிகன் மௌனியாய் எழுந்தருளை செய்து ஒரு க்ஷுத்ர மந்திரம், அல்ப மந்திரம், ஏதோ இதர தேவத மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி தேசிகனை மௌனியாய்
எழுந்தருளிக்கும்படி பண்ணி வைத்தார்கள். வாயை திறக்க விடாமல் பண்ணி வைத்தார்கள். பேச முடியாமல் பண்ணி வைத்தார்கள். தேசிகனும் அதை அறிந்து கொண்டார். ஏதோ மந்திர சித்தி பண்ணுறா, அதுவும் சூத்ர அல்ப தேவத்தை மந்திரம். அதனால் மானசமாக துவய மந்திரத்தை அனுசந்தித்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என்று அருளி செய்து வாதம் பண்ண, அப்போதே குமதிகள் பண்ணின க்ஷுத்ரம், அந்த அல்பம், அந்த மந்திரம் பிரகலாத ஆழ்வான் விஷயத்தில் செய்த அற்பங்கள் போல அதை பாதிக்க, அவர்களை துன்புறுத்த, இவர்களையே துன்புறுத்துறது அந்த மந்திரம். அந்த குமதிகளும் தேசிகன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணார்கள். காக்காசுரனைப் போல விழுந்து பிராண பிட்சையை கேட்டார்கள், உயிர் பிச்சை கேட்டார்கள். ஏன்னா அந்த மந்திரம் இவா மேலேயே திரும்பிட்டு. தேசிகனும் ரிபூணாமபி வத்சலகா என்கிற கணக்காய் சரணாகதி பண்ணின அந்த குமதிகளுக்கு க்ஷூத்ர விமோசனம் பண்ணுவித்து, அந்த இழிவு விட்டுவிடும்படி செய்வித்து, வாதத்தாலேயும் அவர்களை நிராகரித்து மறுத்து கண்டித்து அவர்களையும் தமக்கு ஆட்படுத்தி கொண்டு கீழ்ப்பணிந்தவர்களாக்கி கொண்டு, அதிகாரிகளுக்கும் வாதிகள் வந்தால் வாதம் பண்ண வேண்டும், அத்தனை உற்சவ விரோதம் கூடாது, இனிமேல் உற்சவத்தை நிறுத்தாதீங்க, யாராவது வந்து இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணால் நாம் வாதம் செய்ய வருவோம் என்று நியமித்தருளி, அப்படிக்கு ஆக்ஞாரூபமான பிரசித்த பத்திரமும் கல்வெட்டும் உண்டாக்கி திரு அத்தியன உற்சவத்தை நடப்பித்தார் என்று ஆச்சரியமாக இங்கே திருத்தீய பிரம்மதந்திர சுவாமியும் 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.